ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பாதித்த பணம் தடையில்லாமல் வீடு வர கையில் சிறிது மறிக்குழந்து இருந்தால் மட்டும் போதும். இது பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய நாட்களில் ஒரு மனுஷன் வாழ்நாள் குறிக்கோளாக இருக்கிறது பணம் மட்டும்தான். அதை நோக்கி தான் மனிதனும் ஓடிக்கொண்டிருப்பான். சாப்பாட்டை கூட நாம் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளவு கொடுத்தாலும் அவள் ஆசையை அடக்கவே அடக்காது அளவுக்கு பணம் மீது நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குது. அப்படி என்றால் ஒரு மனுஷன் பணத்தின் மீது உள்ள ஆசையால் மட்டுமே பணம் சம்பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லை. அவனுக்காக, அவன் குடும்பத்துக்காக, அவனுக்கு பின்வரும் தலைமுறையினுக்காக அவனை போல் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவன் பணம் சம்பாதிப்பான். அதனால் இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்க ஆசைப்படும் மனுஷர் அந்த வேலைக்கு போனாலும் அல்லது சொந்தமாக தொழில் செஞ்சாலும் தினசரி கூலியாக தொழிலாளியாக வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் சரி, அவன் சம்பாதிக்கும் பணம் அவனிடம் நிலைக்காது. கையில் பணம் புழக்கம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க அவங்க கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்க சம்பாதித்த பணம் அவங்களுக்கு தடை இல்லாமல் வருவதற்காகவும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த மறிக்கொழுந்து பரிகாரம். நாம் இந்த மறிக்கொழுந்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஒரு பழமொழியை கேள்விப்பட்டு இருக்கலாம், மறிக்கொழுந்துக்கு மயங்காதவன் யாரும் இல்லை அப்படின்னு. மறிக்கொழுந்துக்கு அனைத்தையும் மயக்கிற சக்தியும் வசிய செய்யக்கூடிய சக்தியும் இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட மறிக்கொழுந்துக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தியும் சற்று அதிகமாக தான் இருக்குது. அதனால் இந்த மறிக்கொழுந்தை வச்சு நம்மிடம் பணத்தை சேர்க்கறதுக்கு ஒரு பண ஈர்ப்பு பரிகாரத்தை நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். சரி பாருங்கள், பரிகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முதல்ல கர்ச்சீஃபில் அதே மாதிரியே இருக்கிற சைஸில் இருக்கும் ஒரு தூய்மையான வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை துணியை விரித்து அதுக்கு மேலே ஒரு கட்டு மறிக்கொழுந்தை வச்சு அதோடு சிறிது தாளம்பூவியும் வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குங்குமம் மற்றும் தூள் செஞ்ச பச்சை கற்பூரத்தை தூவி அதுக்கு அப்புறம் அந்த துணியை அப்படியே மூட்டையாக கட்டிக்கோங்க. இப்படி கட்டிய இந்த சிறிய மூட்டையை நீங்கள் வீட்டில் பணம் வச்சு இருக்கும் இடம் அப்படி இல்லைன்னா தங்க நகை வச்சிருக்கும் இடத்துல வச்சுருங்க. அப்படி நாம் வச்சிருக்கும் மறிக்கொழுந்து அதன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த மறிக்கொழுந்தை நீங்கள் அடிக்கடி பணம் போட்டு எடுத்து செலவழிக்கும் பர்ஸ் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கும் டப்பா அப்படின்னு எதா இருந்தாலும் சரி அதில் போட்டு வைங்க. அதில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் மறிக்கொழுந்தை சிறிது தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து ஊற வச்ச தண்ணீரை நம்ம வீடு முழுக்க தெளிச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள், தரித்திரம் எல்லாம் தீர்ந்து நம்ம வீடே ஒரு லக்ஷ்மி கடாட்சியமாக காட்சியளிக்கும். மேலும் மறிக்கொழுந்தை ஊற வைத்த தண்ணீரில் மயில் இறகையை நினச்சி நம்ம தலையில் தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச கண்திருஷ்டி தோஷம் எல்லாம் விலகி ஓடோடி போயிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மறிக்கொழுந்து. இவ்வளவு சக்தி நிறைந்த மறிக்கொழுந்தை நீங்கள் சிறிது மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வச்சுருக்கும் இடம் அப்படி இல்லைன்னா நகை வச்சுருக்கும் இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த மறிக்கொழுந்து உங்கள் வீட்டுக்கு பணத்தை ஈர்க்கும். அது காரணமாக நீங்கள் சம்பாதித்த பணம் வீண் செலவு ஆகாமல் வீட்டில் ஒரு சேமிப்பாக மாறும். அதனால் உங்கள் கையில் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வரும் பணம் கூட தடை இல்லாமல் வரும். அதனால் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.